சேலம் செய்தியாளர் கோகுலக்கண்ணனிடம் பேசலாம். கோகுலக்கண்ணன், இப்போ சேலம்ல அமைக்கப்பட்டிருக்க பட்டாசு கடைகள்ல கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? அதிகமான வரவேற்பு மக்கள் கிட்ட இன்னமும் பட்டாசுகளுக்கு இருக்கா? சேலம் மாநகரை பொறுத்தவரை சேலத்தில் மத்திய பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சி திடலில் ஒரே இடத்தில் 42 தற்காலிக பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டாசு கடைகளுக்காக ஏற்கனவே மாநகராட்சி காவல்துறை சார்பில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு உரிமைகள் பெற்றவர்களுக்கு மற்றும் இந்த பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போதிய இடைவெளியில் அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தபடி இந்த மாநகராட்சி திடலில் ஒவ்வொரு கடைகளுக்கும் இடையே 50 மீட்டர் இடைவெளியில் பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பட்டாசு கடைகளும் ஒரு 7 சதுர மீட்டர் பரப்பளவில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி சேலம் இந்த மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி திடலில் 42 தற்காலிக பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைகள் 13ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை அமைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட நேற்று வரை இந்த கடைகள் அமைக்கக்கூடிய பணிகளும் பட்டாசுகளை அடுக்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடந்து வந்தது. இந்த நிலையில் இன்றுதான் தற்பொழுது பட்டாசு விற்பனையானது துவங்கி இருக்கிறது. மிக குறிப்பாக நாளையும் நாளை மறுதினமே அதிக அளவில் 2 நாட்களுக்கு பட்டாசு விற்பனை இருக்கும் என்று பட்டாசு கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு ஒவ்வொரு பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடைகளில் தீயணைப்பு சாதனங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 1 டன் அளவிற்கும் குறைவான பட்டாசுகள் மட்டுமே கடையில் வைத்திருக்க வேண்டும், அதற்கு மேலாக வைத்திருக்க கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் ஏதும் விற்பனை செய்யக்கூடாது என்ற நிபந்தனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டாசு விலையை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 5% கூடுதலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவ்வப்பொழுது லேசான தூறல் மழை விட்டு பெய்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதனால் அந்த பட்டாசு கடைகளின் வாசலிலும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டாசுகள், அதே போல் சாரலினால் கடைக்குள் பட்டாசுகள் நனையக்கூடிய சூழல் இருப்பதனால் ஒவ்வொரு கடையிலுமே அதற்கான படுதாக்கள் வைத்து அவ்வப்போது தூறல் மழை வரும்பொழுதெல்லாம் அந்த பட்டாசுகளை மூடி வைக்கும் பணியிலும் இந்த ஊழியர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மிக குறிப்பாக இந்த பட்டாசு விற்பனையானது தற்பொழுது சற்று மந்தமாகவே இருந்தாலும் கூட நாளை மறுதினம் அதிக அளவில் வியாபாரம் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்போடு அனைத்து பட்டாசு கடைகளிலுமே ஏராளமான பட்டாசுகளை பல புதிய ரக பட்டாசுகளையும் வாங்கி கடை உரிமையாளர்கள் வைத்திருக்கிறார்கள். வினயா, சேலத்தில் பட்டாசு விற்பனை எப்படி நடக்கிறது என்பது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி கோகுலக்கண்ணன்.